வினாத்தாள் கசிந்துள்ளதை அடுத்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையில் நீதிபதிகள் பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தேர்வு நடைபெறுவதற்கு முந்தைய நாளான மே 4ஆம் தேதி நீட் வினாத்தாள் டெலிகிராம் ஊடகத்தில் வீடியோவுடன் வெளியானதாகவும் ஜூன் 14ஆம் தேதி வெளியிட வேண்டிய தேர்வு முடிவை முன்கூட்டியே, அதாவது ஜூன் 4ஆம் தேதியே வெளியிட்டுள்ளதாகவும், மேலும் எந்த ஆண்டுகளிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 67 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றிருப்பதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது என்பது தெளிவாக தெரிவதாக சுட்டிக்காட்டிய தலைமை நீதிபதி இதனை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று தேசிய தேர்வு முகமையிடம் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேசிய தேர்வு முகமை ஒரு இடத்தில் மட்டும் நீட் வினாத்தாள் கசிந்ததாகவும் அந்த சம்பவம் தொடர்பாக மாணவர்கள் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு அந்த மாணவர்களின் மதிப்பெண்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பதிலளித்தது. நீட் தேர்வு முறைகேட்டில் சிலர் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டுமா என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீட் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை கண்டறிய முடியாவிட்டால் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டியிருக்கும் என மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். வினாத்தாள் கசிவு ஏற்பட்டது எப்படி? எந்தெந்த நகரங்களில் வினாத்தாள் கசிவு நடந்திருக்கிறது? வினாத்தாள் கசிவு ஏற்பட்ட நாள் மற்றும் அதிலிருந்து எத்தனை நாட்களில் நீட் தேர்வு நடைபெற்றது என்ற விவரங்கள் உட்பட சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்றம் நீட் தேர்வின் ஒட்டுமொத்த முடிவுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டது. மேலும் நீட் வினாத்தாள் கசிவு வழக்கின் விசாரணை விவரங்கள் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய CBIக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் வினாத்தாள் கசிவு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு தேசிய தேர்வு முகமை, CBI, மத்திய அரசு ஆகியவை வரும் 10ஆம் தேதி மாலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி ஜூலை 11ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.